இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை நோக்கமாய் இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அதாவது தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறதா. நீதிமான்களுடைய ஜெபங்களுக்கு தேவனுடைய செவிகள் எப்பொழுதும் கவனமாய் இருக்கிறதா. எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் இதில் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமான்களுடைய வேண்டுதல்களுக்கு தேவனுடைய செவிகள் கவனமாய் இருக்கிறதா. தேவன் யார் ஜெபித்தாலும் கேட்கிறார்தான், ஆனாலும் நீதிமான்களுடைய ஜெபத்திற்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்கிறார். அதைத்தான் இதில் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய செவிகள் நீதிமான்களுடைய வேண்டுதலுக்கும் ஜெபத்திற்கும் கவனமாய் இருக்கிறதா. தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நீதிமான்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது. நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். அதாவது நீதிமான்கள் என்று சொல்லப்படுகிறது, தேவனுடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது தீமை செய்யாதவர்கள் அல்ல, நன்மை செய்கிறவர்களை நீதிமான்களாக கருதப்படுகிறார்கள். நாங்கள் அப்படி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு நன்மை செய்யும் பொழுது நாங்கள் நீதிமான்களாக கருதப்படுகிறோம். எங்களுடைய ஜெபங்களுக்கு தேவனுடைய செவிகள் எப்பொழுதும் கவனமாக இருக்கும். எங்கள் மேலே தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் நோக்கமாக இருக்கும். தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கிறது. நாங்கள் தீமை செய்தால் தேவனுடைய முகத்தை எங்களால் பார்க்க முடியாது. அவர் எங்களுக்கு விரோதமாக அவருடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய கண்களும் செவிகளும் எங்கள் மேலே நோக்கமாக இருக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கான பதில்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள முடியும். Have a hopeful day.